நடப்பு ஐபிஎல்ல பல கோடி கொடுத்து கொட்டி எடுத்த வீரர்கள் கூட செய்ய முடியாத சாதனைகளை 18 வயது கூட நிரம்பாத 2 வீரர்கள் செஞ்சுட்டு வராங்க. இதை நான் சொன்னதுமே உங்களுக்கு கண்டிப்பா வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரோட பேரும் ஞாபகம் வந்தது அப்படின்னா நீங்க கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த முறை அப்படிங்கிறது ஐபிஎல்ல நிறைய புதுமைகள் புகுத்தப்பட்டிருந்தது. அதில் 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக டெபியூ பண்ணதுல இருந்து அவர் 35 பந்துகளில் சதம் விளாசின வரைக்குமான வரலாறு அப்படிங்கிறது ஐபிஎல்ல பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்றா அமைஞ்சிருந்தது. அவர் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஆயுஷ் மாத்ரே தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே ரொம்ப சரியான முறையில் பயன்படுத்தி தோனியோட மனதில் தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதனாலேயே இவங்க 2 பேருக்கும் இடையிலான கம்பேரிசன் அப்படிங்கிறது ரசிகர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஆயுஷ் மாத்ரேவோட அப்பா அவருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த காரணத்துக்காகவும் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி விளையாடணும்னு உன்னோட மனசுல நீ நினைச்சிராத அப்படிங்கிறது தான். ஏன்னா வைபவ் சூரியவன்ஷி வேற, நீ வேற. அவர் அதிரடியா விளையாடுறாரு அப்படிங்கிறதுக்காக நீயும் அப்படி விளையாடணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயுஷ் மாத்ரேவோட அப்பா யோகேஷ் மாத்ரே. அது மட்டும் இல்லாம நீ கிரிக்கெட்ல பயணிக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மனசுல வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக விளையாட வேண்டியது முக்கியம் அப்படின்னும் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தோனி ஆயுஷ் மாத்ரேவை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ஆயுஷ் மாத்ரே பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 94 ரன்கள் அடித்தார். கிட்டத்தட்ட கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் அவர் 94 ரன்களில் அவுட் ஆனது எல்லா ரசிகர்களுக்குமே, அதாவது சிஎஸ்கேவை தாண்டி கிரிக்கெட்டை நேசிக்கிற எல்லாருக்குமே அது கொஞ்சம் சோகம் தரக்கூடிய சம்பவமாக தான் அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த போட்டிக்கு பிறகு தோனி ஆயுஷ் மாத்ரே கிட்ட பேசியிருக்காரு. ரொம்ப நல்லா விளையாடின, இதையே கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி உன் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா நீ அதை செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னும் தன்னோட மகனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆயுஷ் மாத்ரேவோட அப்பா யோகேஷ் மாத்ரே.